ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு விசித்திரமான ஹோட்டலை பற்றி தான் பேச போகிறோம். நாம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம்னா அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே பொலைட்டாக சிரித்து பேசி இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஹோட்டல் அப்படி இல்லை. இங்கே சர்வ் பண்ணுறவங்க உங்களை திட்டுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க, சில நேரம் உங்களை இன்சல்ட் கூட பண்ணுவாங்க. இது தான் கேரன்ஸ் டைனர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். உலகத்திலே ரொம்பவே ரூடான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் தொடங்கப்பட்ட இந்த டைனரில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே அங்கே வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இது தான் இங்கே இருக்கிற அட்ராக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இவங்க அங்கே வர கஸ்டமர்ஸை பார்க்குற விதம் எப்படின்னா, அவங்களோட பேசுகிற விதம் எப்படின்னா, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணணும், ஸோ இப்படி ரூடாக தான் பேசுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டைலே ரூட் ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ ஃபனியான திங்க் என்னென்னா, மக்கள் இதுக்காகத்தான் இந்த ஹோட்டலுக்கு வராங்களே. ஸோ இந்த கான்செப்டுக்கு பின்னால் இருக்கிறது என்னென்னா, ஒரு ரிவர்ஸ் சர்வீஸ் கான்செப்ட் தான். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போனோன்னா அங்கே ரொம்ப பொலைட்டாக ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேரன்ஸ் டைனரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே ரொம்பவே ரூடாகவும் கோபமாகவும் உங்களோட நடந்து கொள்வாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் எப்பயுமே தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனாலே அவங்களோட ரூடாக நடந்து கொள்வாங்க. ஸோ இந்த ஐடியாவால் தான் அங்கே அதிகமான மக்கள் வராங்க. இது தான் அவங்களோட மார்க்கெட்டிங் ட்ரிக். அண்ட் அங்கே போகிறவங்களுக்கும் ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சு தான் அங்கே போகிறாங்க. அவங்க திட்டுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, டீசிங் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஆனால் போகிறாங்க. அதே நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபன்னான அட்மாஸ்பியர் இருக்கும். அங்கே மியூசிக், ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே காமெடி ஷோ மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு கஸ்டமர் அங்கே போய் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ஹோட்டலோட வெயிட்டர் ரொம்பவே ரூடாக அவர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை மாதிரி நல்ல சாப்பாடெல்லாம் நீ டிசர்வ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லிவிட்டு அந்த சாப்பாடோட ட்ரேயை டேபிளில் போட்டுட்டு போயிருக்காரு. அண்ட் இன்னொரு டேபிளில் இருந்தவர்கிட்ட போய் அந்த ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட முகம் பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஃபனியான திங் என்னென்னா, அங்கே வந்த வாடிக்கையாளர்கள் இது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு விளையாட்டு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே இப்படி பேசுகிறது ஒரு நடிப்பு மாதிரி தான் இருக்கும், ஒரு காமெடி ஷோவில் மாதிரி இருக்கும். அவங்க இன்சல்ட் பண்ணாலுமே அது ரியலாக இருக்காது, அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சிலருக்கு இந்த ஹோட்டலுக்கு போகிறது புதுசாக சிரிப்பூட்டக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது தான் கேரன்ஸ் டைனர்னு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட். இங்கே பொலைட்டாக பேசுகிறது கிடையாது, ரூடாக பேசுகிறது இவங்களோட சர்வீஸ் ஸ்டைலாக இருக்குது. அதே நேரம் அது ஒரு ஃபனியான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தால் நீங்கள் அங்கே போய் பார்ப்பீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.